வேறப்பா நம்ம பட்டு பட்டுன்னு போய் எல்லாம் வாங்க போய் இன்னைக்கு அந்த பூசாரி பார்த்து பேசி எதா இருந்தாலும் நல்ல முடிவு எடுத்து ஊர்ல பூரா கோயில் அங்கிட்ட அடுத்த பக்கத்து ஊருக்காரங்களும் கும்பிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் பேசி என்னங்க பேசி இல்லையா நின்று அங்க அவங்ககிட்ட பூசாச்சு போறத காட்டிலே முதல்ல நின்று என்ன தீர்மானம் பண்ணி வேற இப்ப வந்தியா நம்ம இளம்ப எல்லாம் பூரா எழுதி வாங்கியிருக்கான். இனிமேலு அந்த மாதிரி பிரச்சனை வராது, நாங்க ஊர்ல கட்டுப்பாடு இருந்துக்கிறோமாப்பான்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கோம். அதனால பூசாரி இங்க வந்தாத்தான் நம்ம கோயில் கும்பிட முடியும். அப்ப போய் பூசாரி போய் நம்ம போய் எல்லாம் பேசி அவர் சரி பற்றி கூப்பிட்டு வந்தாத்தான் நம்ம கோயிலுக்கு கும்பிட முடியும்னால காலையில அவர் முகத்தரையை பார்த்து பேசினேன். சரி இந்த மாதிரி அந்த பூசாரி அடிச்சு எல்லாம் பூரா மன்னிப்பு கேட்டு எழுதி வாங்கி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க அவரை பார்த்து ஒரு வாரத்தை சொல்லுவேன். சரி சரி நான் பார்த்து அவரை சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சொல்லி வச்சிருக்கேன். நீங்க வாங்க ஆளை கூப்பிட்டு வாங்க வேண்டாரு. சரி இப்ப எங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்களா? சரி போய் பார்த்து வருவோம். இருப்பாங்க நம்ம அதுக்குள்ள எல்லாம் பேசி இந்த ஆள் வந்து அந்த ரெக்கார்ட் வீடு பிடிச்சிருப்பா. அந்த ரெக்கார்டு அது ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அந்த பிள்ளைல வந்து ஆடி எதவாச்சும் ஒண்ணு நெசூச்சி ஆமா அப்ப இருக்கனால என்ன செய்யணும்டா? ஏய் அந்த அங்க இருக்கிற மாதிரி இருக்கப்பா அவங்க காலையில சொல்லி அவர்கிட்ட பேசி முடிச்சு விட்டுருமுண்டு. எல்லாம் பாருங்க முதல்ல என்ன பேசி முடிச்சு விட போய் நான் தாப்பா பேசி வரமாட்டேன். சரி பேசி கூட்டிட்டு வந்தேன். கை பார்த்தாதால அன்னைக்கு நீ அம்மட்டு கூட்டத்துல ஆயிடுச்சான் பண்ணிவிட்டாண்டு வரமாட்டேன் முட்டாப்புல. உனக்கு எது வந்தாலும் நீ நானியா அப்படின்ட்டு சொல்லி கூட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க என்னப்பா சொல்றீங்க? அதுல நான் முடியாதியா ரெண்டு ஆளு அது மாதிரி அடிச்சுக்கிருக்கேன். நீங்க மட்டும் கூட்டம் பண்ணி என்ன கூப்பிட்டீங்களா அது வந்தீங்களா? முடியா நான் வரலையா போங்கயா. தெரியாம நடந்து வச்சு நாளைக்கு வச்சு போட்டு போக தெரியாம போகிறேன். தெரியாம வச்சு போட்டு போக அந்த மாதிரி என்ன ஊர்ல அன்னைக்கு நாங்க பூரா சொந்த வந்துருந்துச்சியா. சரி அங்கிட்ட பூரா பார்க்க போயிட்டோம். இந்த சம்பவம் நடந்து தெரியவே தெரியாது. சரி தெரிஞ்சுட்டாக்கா நாங்க இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டோம். ஏப்பா ஒரு தெய்வம் எல்லாத்துக்கும் திண்டையில கொடுத்துக்கு இருக்கிறாள் போய் ஊருக்கு என்ன நல்லா இருக்கா? ஒரு சின்ன பையன் செஞ்சுக்கதா கிராமத்துல பெரிய ஆளுங்க இருந்தாளுங்க. சரி வாப்பா வேண்டாம் இப்ப கோடாங்க பூஜாரி பேசினீங்க வாடா அது முடிவு எடுக்க மாட்டேன்ட்டீங்களே. அதெல்லாம் 2-3 பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டோமாப்பா. சரி பார்த்து நீ இல்ல நீ வெளியே போயிட்டா. சரி பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி அவர்கிட்ட போகணும். ஊரா அடிச்சது பண்ணதெல்லாம் மன்னிப்பு கேட்டு சரி எழுதி கொடுத்துட்டா 100 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி எழுதி வச்சிருக்கோமாப்பா. அப்ப நீ பொறுப்பா நீங்க ஏத்துக்கிறேன். பொறுப்பா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஏத்துக்கிறேன். கிராம ஏத்துக்கிறேன் வாரமா இன்னைக்கு மட்டும் ராவிக்கு வாரீங்க கோயில் கும்பிடணும் இது வந்து அன்னைக்கு என்னாண்டு வந்து கேட்டீங்களா? கேட்டீங்களா? சும்மா நான் கூட்டு வர மாட்டேன் பெரும்பாடு என்ன மாடுவீங்களா? நீங்கெல்லாம் உங்க ஆத்துல அடிக்க விட்டு பாத்துக்கிறீங்களாக்கா? அன்னைக்கு பெட்ஜாங்க சரி பண்ணி இன்னைக்கு நான் கூட்டுக்கு வந்திருக்கேன். இதுக்கு 6 பொறுப்பு. நாளைக்கு ஒருத்தர் அடிப்பேன். வாங்கிருக்கோமாப்பா. சரி இன்ன வரைக்கும் அதான் அந்த 3 கடு கொடுத்திருந்தாங்க. சரி 3 கடுவுலையும் பஞ்சாயத்து பண்ணி பெரிய ஆளு மூலியமா பேசினாங்க. பேசி என்ன சொல்லிருக்காங்கடா இனிமேல் பட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்தாக்கா நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி எப்ப நாங்களும் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு எப்ப இனிமேல் அந்த பிரச்சனை வராது. அன்னைக்கு கொட்டடிக்கு வந்தாலும் கொட்டடிச்சு போட்டு அதே மாதிரி கரகாட்டம் ஆடுற போக்குல அந்த பள்ளி கூட ஆட விடாம கெடுத்து அந்த 5000 பூசாரி அடிச்சு போட்டா பிரச்சனை எல்லாம் பூரா மொத்தமா வந்துருச்சு போன வருஷம். சரி அதனால எல்லாமே பேசி
இந்த முடிவுக்கு வரணும்னு சொல்லித்தான் இன்னைக்கு 3 கடுவு கொடுத்து 3வது கடுவுல எங்களுக்கு திருப்பி மாதிரி சொல்லிருக்காங்க. சரி அப்ப நீங்க என்ன வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. நாங்க பொறுப்பு. நீங்க 3 பேர் தான் பொறுப்பு. 3 பேர் பொறுப்பு. ஆமா ஆமா சொல்றது ரைட்டா ஏப்பா தப்பா? இது என்னாச்சும் பூசாரி மேல துரும்பு வட்டால் நீங்க தான் நீங்க தான் பொறுப்பு. சரி, நாங்களே பொறுப்பு அப்ப பூஜாரி அங்க என்ன சொல்றாங்க கேட்கணும். சரி. இல்ல கும்பிட வேணாம் கிடக்கட்டும் நாட்டு மக்கள் சொல்றதை கேட்க விடுவை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா அதுக்கு என்ன பொறுப்புன்னு நீங்க தான் பாத்துக்கணும் அதுதான் நாங்க ஒரு 100 பேர் இளந்தாரிப்பேட்டை எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோம். கீழ காலடியில நாங்க 3 பேர் இருந்தா பொறுப்புன்னு எழுதிட்டோம். ஆமா கோயில் விஷயத்தை தள்ளி போடக்கூடாதப்பா. 3 பஞ்சாயத்து பேசியாச்சு. இப்ப இந்த பாரு பக்கத்தூர்ல இந்த ரேடியோ படிச்சுட்டு ரேடியோ படிக்கிறீங்களா? கோயில் கும்பிட்டுருக்காங்க. அதனால நாங்க உங்க தேடி வந்திருக்கோம். நீ போனதெல்லாம் விட்டுட்டு தப்பு யாரும் பண்ணாம இல்ல. நீங்களாம் பெரிய மனுஷன் அவரெல்லாம் சாமி எடுத்து அவரு ஆமா திட்டு கொடுக்குறவரு இன்னொரு குடுக்குற அவர்தான். மன்னிச்சுக்கிட்டு ஆமா சின்ன பையன் கொஞ்சம் மன்னிச்சுங்க. ஆமா மன்னிச்சுக்கிட்டு கொஞ்சம் இனிமேலு பிறகு பாருங்கப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் எப்ப எந்த பிரச்சனை வரக்கூடாது. வந்தா அது நல்லா இல்ல. அப்ப கோயிலுக்கு எந்த ஆண்டு இதோட வர எந்த மாட்டேன். ஆண்டிலும் வர மாட்டேன் நீங்க சாமியை கும்பிட முடியாது. ஆமா உடனே கேட்க சரி. போட்டுருக்கீங்க நானு. இல்லப்பா நான் கேட்க நான் போட்டுருக்கேன். கொண்டு போய் கூட்டு சாமி வந்து சாமி திறக்க அவன போங்க என்ன இல்லப்பா, செய்யுங்க. அவனை அடிச்ச சரி வரைக்கும் சண்டை பண்ணி சரி என்னாண்டு கேட்கப்பா அடிக்க வேணாம் பிச்சை சொல்லு. அதான் அடிக்க வேணாம் ஒண்ணு வேணாம். என்னைக்குமே நான் குடிக்காதவன் ஆ, குடிச்சு எந்த ஊத்தி விட்டாங்க சரி எனக்கு தெரியல. ஏன்னா குடிச்ச அக்கா தங்கச்சி தெரியாதா? வேற அதுக்காக வேற கோடாங்கி சாப்பிடாத, தானே பாப்பா சாப்பிடாத. திட்டுறேன். அதான் சத்தம் போட்டேன். கோடாங்கி அடிக்கிறதுக்கு என்னடா அவனுக்கு உரிமை? என்ன அதான் இருக்கு? அப்படி கோடாங்கி சொல்றவங்களா என்ன உரிமை இருக்கு? இனிமேல் பட்டு ஏதாவது வந்தா தண்டை கட்டணும்னு சொல்லியாச்சு. ஆ, அப்படி சொல்லு. அது நஷ்டம் கூட நீங்க. நீதான் கட்டணும்னு சொல்லிட்டோம். என்னப்பா நீங்க 3 பேர் தான் ஆமா பொறுப்பு. நாங்க 3 பேர் பொறுப்பு ஏத்துக்கிறோம். வேறப்பா என்ன சொல்லிருக்கோம்னா ஆ, கரகாட்டம் ஆடுற போக்குல தடுத்தாக்கா கரகாட்டத்துல தடுக்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட் அதுக்கு பைசா பண்ணி போடணும். அவன் தான் பூரா செலவு ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறேன் அப்படி வேற பாருங்க. யாரும் ஊர் பொதுவுல இருந்து ஏத்துக்கிற மாட்டான். ஏக்கம், அப்படி சொல்லு. அதே மாதிரி இல்லாட்டி அவனை ரிப்போர்ட் பண்ணி ஜெயில தேடணும். கொட்டை அடிச்சுக்கிறதுக்கு போக்குல அவனை அந்த தப்ப கொட்டை ஒடிச்சானாக்க ஆ. அந்த குடும்பத்துல இருக்கு வந்து அவன் தான் பூரா வாங்கி கொடுக்கணும். அப்படி பொறுப்பு. என்னப்பா ஆமா. பூசாரியா யாரோ திருடினாக்கா அந்த அந்த குடும்பத்துல இருந்து அவன் தான் பூரா மனுஷன் செஞ்சிருக்கப்பா. அது கட்டுப்பட்டு நாங்க வந்திருக்கோம். ஊருக்கு சரி, கட்டுப்பட்டாதா? நீ சரி. கட்டுப்பட்டு என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு எடுத்து கட்டிக்கணும்னா சரி அப்பா நான் சொல்லித்தான் கூட்டுக்கு வந்திருக்கேன். சரி. அதுல இருந்து எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வழக்கம் போல அந்த வாரம் வெள்ளி சனிக்கு எப்பயும் போல கோயில் வைக்கிற மாதிரி ready பண்ணிருக்கேன். சொல்லிவிட்டேன். என்னங்க? ஆமா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதோட சரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்க. நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. அப்பா, கோடாங்கின்னா என்ன ஒரு இதா ஆமா ஒரு மரியாதை மரியாதை இல்லாம வச்சிருக்கீங்க. என்ன மரியாதை இல்ல வச்சிருக்கீங்க? அவரு சத்தம் போட்டாரு. என்ன பண்ணாச்சு நீ சத்தம் போட்டீங்களா? சத்தம் போட்டிருக்கா. அப்படி சொல்லு. சொல்லியாச்சப்பா. இந்த ஊர் பூரா ஃபுல்லா வந்து கோடாங்கி பஞ்சாயத்து பூரா இவர் பாத்துக்கிறது. கராட்ட பஞ்சாயத்து பூரா அவர் பாத்துக்கிறாரு. மத்த செலவு பஞ்சாயத்து பூரா அவர் பாத்துக்கிறாரு. உனக்கு பொறுப்பு வந்து சிலை தூக்கி போய் இறக்குறது. வெள்ளி சனி கோயில வச்சு சாட்டிக்குவேன். அடுத்த பஞ்சாயத்துல கோயிலுக்கு என்ன வரி என்னாடு அடுத்த வரி என்னன்னு அடுத்த பஞ்சாயத்து பேசி முடிப்போம். எப்பா நீ வழக்கு போல பாக்குற வேலை நீ பாத்துக்க. அவனை அடிச்சுட்டான். நீ சொல்லிடப்பா. ஆமா சரி வாப்பா போலாம். சரி வாப்பா. போங்க. எது வரட்டு ஓம்பா எடுக்குறே. நீ எவனு நான் இருக்கல. மக்காளி ஒரு வேலை அடிக்க மாட்டேனா. எத்தனை வேலை எவ்வளவு வெட்டுக்கு இருக்கேன். அன்னைக்கு நான் எல்லாம் போச்சுல. உன்னை தொடுவானா? உன்னை தொடுவானா எவனாச்சும்?